இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. அது என்ன தெரியுமா? நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் வாங்கும் ஒவ்வொரு பொருளையும் பாதிக்கும் ஒரு மாற்றம். அதுதான் புதிய ஜிஎஸ்டி 2.0. செப்டம்பர் மாதம் நடக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இதற்கான இறுதி முடிவுகள் எடுக்கப்படலாம். இது குறித்த ஒரு வீடியோ தொகுப்பு தான். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இப்போது 12% வரியில் இருக்கும் சோப்பு, பற்பசை, துணிகள் மற்றும் பல பொருட்கள் இனி 5% வரிக்கு மாற வாய்ப்புள்ளது. இதனால் வீட்டு செலவு கணிசமாக குறையும். அதேபோல் வீட்டு உபயோகப் பொருட்களான ஏர் கண்டிஷனர், ஃப்ரிட்ஜ் போன்ற பொருட்கள் இப்பொழுது 28% வரியில் உள்ளது. இவை விரைவில் 18% வரிக்கு மாறலாம். கனவு கண்ட பொருட்களை இனி எளிதாக வாங்க முடியும். அதேபோல் 1200 சிசி பெட்ரோல் கார்கள் மற்றும் 1500 சிசி டீசல் கார்கள் விலை குறையலாம். தனிநபர் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் சலூன் சேவைகளுக்கான வரி 18%லிருந்து 5% குறையலாம். வீடு கட்ட உதவும் சிமெண்டின் வரி 28%லிருந்து 18% குறையலாம். எதெல்லாம் விலை கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய 40% வரி எதுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சுகாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்களுக்கு ஒரு புதிய அதிகபட்ச வரி வரப்போகிறது. அதாவது புகையிலை, மது, பான் மசாலா போன்ற பொருட்களின் விலை அதிகமாகும். அதே போல ஆடம்பர பொருட்கள், உதாரணமாக ரூபாய் 20 லட்சம் முதல் ரூபாய் 40 லட்சம் வரையிலான விலை உயர்ந்த எலக்ட்ரிக் கார்கள் மற்றும் ஆடம்பர கார்கள் இந்த 40% வரிக்குள் வரலாம். இந்த மாற்றங்களால் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதுள்ள பல வரி விகிதங்களுக்கு பதிலாக 5% மற்றும் 18% என்ற இரண்டே வரி விகிதங்கள் வரலாம். சிறிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வரி செலுத்துவது இன்னும் எளிதாகும். இந்த புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் நம் ஒவ்வொருவரின் வாங்கும் திறனை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் குறித்த உங்கள் கருத்து என்ன? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.